அடையாறு ஆற்றில் தூர்வாரும் பணிகள் நடைபெறாததால் மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே உள்ள வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகள் கடந்த ஆண்டு வெள்ளத்தின் பொழுது பெருமளவில் பாதிக்கப்பட்டன. அடையாறு ஆறு ஓடும் இந்த பகுதிகளில் ஆதனூர் முதல் மன்னிவாக்கம், முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களில் ஆற்றின் கரைகள் தூர்வாரப்படாமல் இருந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மழைநீர் செல்லும் பாதைகளில் இருந்த ஆக்கிரமிப்புகளும் ஒரு காரணம். இந்நிலையில் இந்த ஆண்டு பருவமழை விரைவில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆனால் மழை காலத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மன்னிவாக்கத்திலிருந்து தூரெல்லாம் மாறிட்டு வந்தாங்க, அதெல்லாம் பாதி அப்படியே நின்று போச்சு. நின்ன பிறகு இப்போ திருப்பியும் ஒரு மாதத்துக்குள்ள மழை வரப்போகுது. இப்போ போய் கேட்டால் நாங்கள் பண்ண போகிறோங்க, தூர் வார போகிறோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இங்கே இருக்க ஒரு 7,000 ஜனங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னு சொன்னால், இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுலேருந்து இந்த தண்ணியெல்லாம் அங்கே வழியறதுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. அடையாறு ஆறு ஓடும் வரதராஜபுரம், பெருங்கலத்தூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரைகள் பலவீனமாக உள்ள நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கணுங்க. காவ தூர்வாரி கொஞ்சம் அகலப்படுத்தி இருக்க மக்களுக்கு ஒரு நிம்மதியாக கொடுக்கணும். இனிமே தைரியமாக இருக்கலாம். இந்த மழை வந்தால் விட நமக்கு பயம் இல்லை, அந்த மனநிலை மனசுக்கு வரணும். இப்போ மழை வந்தாலே திக்குனுது சார். மீண்டும் ஒரு இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளும் பக்குவமும் மனதிடமும் மக்களிடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அரசு உடனே இதனை சரி செய்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து மீரான்.